எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நியூவாக லான்ச் பண்ணப்பட்ட சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆளை வந்து பிடிச்சிருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க நெய்பர் வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே இருக்கிற லேடியை வந்து செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்கான். இது வெட்னஸ்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் நடந்திருக்கு. அக்யூஸ்டு வந்து ஐனாவரம் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது வந்து ரிமாண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆளோட அரெஸ்ட்டு தான் வந்து இவங்க இந்த இதில் வந்து பதவி இந்த லான்ச் பண்ணதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு கேஸாக வந்து இது குறிப்பிடப்படுறது. அக்யூஸ்டு பேர் வந்து பி சுரேஷ் அப்படின்னு சொல்லி 36 வயசு. செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் ஒரு கம்பெனியில். அவன் வந்து அந்த ஒரு ஹவுஸில் வந்து நெய்பரிங் ஹவுஸில் வந்து ஒரு 2:30 PM போயிருக்கான். அந்த மாதிரியானவில் வந்து போயிருக்கான். உள்ளே போயிட்டு அந்த 2:30 மணிக்கா போய் அந்த அளவுக்கு போயிட்டு அந்த அசால்ட்டெல்லாம் பண்ணிட்டான் அவன். அதுக்குள்ளே நெய்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க வந்து அலாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லேடி உடனே இன்ஃபார்ம் பண்ணிருக்கு போலீஸ்க்கு. சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி அவங்க வந்து உள்ளடக்கிய ஒரு டீமு, அப்புறம் வந்து அந்த ஒரு உமன் கான்ஸ்டபிள் தீபிகா அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த விக்டிம்ஸ் அக்கௌண்ட் அந்த எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த சஸ்பெக்டை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க டிலே பண்ணாமல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சென்னை சிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமல்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து எஸ்எஸ்எஃப் டீம் வந்து அந்த ஸ்விஃப்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குயிக் ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க அந்த அக்யூஸ்டை நேப் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அக்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்போம் இந்த மாதிரி அதனோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம். அதை நம்ம டிலே பண்ணும்போது அந்த ஆக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது வந்து அந்த மெத்தனமாக இருப்பாங்க, நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இவங்க நல்லா ஸ்விஃப்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க நியூஸில். இன்னொரு நியூஸ் நடந்திருக்கு. எங்கன்னா ட்ரிச்சி 3 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா, ஒரு ஆள் குடிச்சிட்டு ஒரு காரை வந்து ஒரு 3 பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஏற்றிருக்கான் அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி நடந்து அந்த மன்னார்குடி அந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இது நடந்தது வந்து என்றைக்குன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி ஈவினிங் நடந்திருக்கு. அதாவது நேற்று சிஎம் விஜய் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. 3 lakhs ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் 50,000 ரூபா வந்து இன்ஜுரி ஆன பாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விக்டிம்ஸ் வந்து என்னென்னா, ஒரு பையன் வந்து 6வது படிக்கிறான், யோகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் வந்து எம் ரக்ஷித் அப்படின்னு சொல்லி இன்னும் கிளாஸ் 7th ஸ்டூடெண்ட்டு. இன்னொருத்தன் வந்து ராஜமுரளி அப்படிங்கிறவன். இந்த எல்லாருமே வந்து 11 வயசு 12 வயசு இந்த மாதிரி பசங்க தான். இந்த இன்சிடெண்ட் வந்து 4:45 அந்த மாதிரி இடத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி அந்த ஸ்கூல்கிட்ட அது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மெயின் ரோட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. காரைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கிட்ட 3 பேரோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் இருந்திருக்கான், ஹிருத்திக் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு 11 இயர்ஸ் ஆகுது. இது வந்து லோக்கல்ஸ் வந்து என்னென்னா எல்லா இன்ஜூரி ஆனவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, மன்னார்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அதில் வந்து யோகேஸ்வரன், ரக்ஷித், அப்புறம் ராஜமுரளி இவங்க எல்லாருமே வந்து ப்ராட் டெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் அரைவல்லையே இறந்துட்டாங்க அப்படின்னு. ஹிருத்திக் மட்டும் வந்து கொஞ்சம் மைனர் இன்ஜுரிஸ் ஆகியிருந்திருக்கு. அவன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிரைவர் பேர் வந்து உலகநாதன் அப்படின்னு சொல்லி 51 வயசு. அவன் குடிச்சிருந்துருக்கான் அந்த டைம் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவன் அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்கான். வடுவூர் போலீஸு அவங்க வந்து இன்டர்கேட் பண்ணதில் ரொம்ப வந்து எனக்கு அந்த இன்சிடெண்ட் நினச்சி துக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, டைரக்ட் பண்ணியிருக்காரு அத்தாரிட்டிஸ்க்கு ஸ்பெஷல் மெடிக்கல் கேர் கொடுங்க அந்த இன்ஜூர்ட் சைல்டுக்கு. இப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் இன்ஜூர் ஆகிருக்கான்ல ஹிருத்திக்குன்னு, அவனுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் அவனுக்கு வந்து சிஎம் உடைய பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து கொடுக்கணும், அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் 50,000 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு.
ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால அடிக்ஷன்ஸ்னால் வர கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் அது பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் இருக்குங்க. அதை வேணும் தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். அதை இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். காங்கிரஸ் லீடர் பி. சிதம்பரம் வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார்மர் சிஎம் எம்கே ஸ்டாலின்ட்ட அவர் வந்து எங்கிட்ட வந்து எதுவும் சொல்லலை, அந்த இந்தியா பிளாக்லேருந்து எக்ஸிட் ஆகிறத பற்றி ஒன்றும் சொல்லலை. நாங்கள் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நாங்கள் வந்து வியூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபைனல் டிசிஷனானு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லியிருக்காரு அவர். டிவிகே பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் வந்து கொடுக்கணும் நம்ம. ஏன்னா 31 மினிட்ஸஸ்க்கு வந்து அசம்பிளி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் எம்எல்ஏ அந்த இது வந்து அந்த இதுக்கே வந்து ஃபஸ்ட்டு தடவையாக அந்த ஹவுஸுக்கு வராங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காரு. சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் வந்து டிசைட் பண்ணது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிவிகேவை அந்த ரீஎலெக்ஷன் வரக்கூடாது, பிரசிடென்ட் ரூலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இந்த சிபிஐ சிபிஎம்லாம் சொன்ன மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. பிரசிடென்ட் ரூல் அப்படின்னாலே பிஜேபி ரூல் தான். பிஜேபி எப்படியாவது வந்து பேக்டோர் வழியாக வந்துடுவாங்க, அதை வந்து த்ரோனை வந்து அந்த இதில் கிரீடம் வந்து அவங்க இழுத்துப்பாங்க அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் வந்து சிஎம்மை வந்து மீட் பண்ணார்ல, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கரெக்டாக கால் தான் அது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து 2 புக்ஸை வந்து நான் கொடுத்தேன், 2 புக்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு, மெமெண்டோஸா அப்படின்னு. பிஎம் பற்றி சொல்லும்போது அவர் வந்து 4399 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு பிஎம்மாக, அது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பட் அதே நேரத்தில் இதையும் சொல்லியிருக்காரு, ஜவஹர்லால் நேரு அவர் வந்து அவரும் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு 4393 டேஸு. பட் ஆனால் வந்து +5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. டிசிஷனான்னு தெரியலை, இந்தியா பிளாக்லேருந்து வெளியில் வந்தது. பட் அப்படிங்கிறத வந்து சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. திரும்பி அவங்க வந்து அதில் போய் ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாங்க. இறந்த இயக்குனர் இமயம் அவருடைய உடல் வந்து தேனியில் நல்லடக்கம் நல்ல முறையில் அரசு மரியாதையில் எல்லாம் செய்யப்பட்டது. அவருடைய இயற்பெயர் வந்து சின்னசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெசண்ட்டாக இருந்தாங்க. அவங்க பொண்ணு ஜனனி, அவங்க ஒய்ஃபு எல்லாருமே வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது. இதில் வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் லீடர்ஸும் வந்து அட்டன் பண்ணாங்க, ட்ரிபியூட்டெல்லாம் அங்கே போய் நேரடியாக அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நிகழ்வு நடந்திருக்குங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் press the bell icon. Thank you.